வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். மார்ச் மாதம் 2024 வருஷம் மார்ச் மாதத்திற்கான பலன்கள். தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு கான்ஃபிடெண்ட்டாக செயல்படுறீங்க. எல்லாத்தையும் கரெக்டாக பிளான் பண்ணுறீங்க. பிளான் பண்ணுறதுக்கான ஹார்ட் ஒர்க்கிங்கும் பண்ணுறீங்க. அப்போ தோல்வி வரத்துக்கு எங்கேருந்து சான்ஸு? அதாவது ஒரு உழைக்காதவனுக்கும் அதிர்ஷ்டத்தை நம்பி இருக்கிறவனுக்கும் தான் ஒருவேளை தோல்விகள் ஏற்படலாம். கடுமையாக உழைப்பவனுக்கு அதிர்ஷ்டமே இல்லாட்டா கூட வெற்றி ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு தன்மையோடு ரொம்ப ஒரு கவனமாகவும் நீங்கள் செயல்படுவதால் நிச்சயமாக ஒரு இலக்கை வைத்து அந்த இலக்கை அடைவதற்கான சகல சாத்தியக்கூறுகளோடும் செயல்படுறீங்க. 5ல் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல ஒரு இன்டெலிஜென்ஸும் ஓரளவுக்கு அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய வகையில் அமைப்பில் இருக்கார். ஸோ சிறப்பான காலம். 3லே சனி 5லே குரு. இந்த ஒரு காலகட்டத்தில் 3ஆம் இடத்திற்கு செவ்வாய் 15ஆம் தேதி போகிறார், மார்ச் 15. இது 3ஆம் இடத்துல செவ்வாயும் சனியும் சேரும்போது உங்கள் எஃபிஷியன்சி ரொம்ப நல்லாயிருக்கும். தைரியமாக கேட்கவே வேண்டாம், ரொம்ப அதீதமான தைரியம் ஏற்படும். ரிஸ்க் எடுப்பீங்க, பிரமாதமாக செயல்படுவீங்க. ஆனால் ஒரு இடத்துல என்ன கவனம்னா, வந்த சண்டையை விடவே மாட்டீங்க. முக்கியமான விஷயம் அதான். ரொம்ப ஆக்ரோஷமாக சண்டை போடாதீங்க. ஏன்னா 3ல் இருக்கக்கூடிய சனியும் செவ்வாயும் அந்த மாதிரியான ஒரு வேகத்தை கொடுப்பாங்க. ஒரு சொல்லுவோம், அதாவது ஆர்கியூமெண்ட் டசன்ட் கெட் யூ அ ஃப்ரெண்ட். நிறைய ஆர்கியூ பண்ணிங்கன்னா நட்பு கெட்டு போயிடும். செய்யாதீங்க. மற்றபடி நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸு, முயற்சிகள், தன்னம்பிக்கை இதெல்லாம் உங்களுக்கு பெரிய அளவு கை கொடுக்கறது. அதோடு மட்டும் இல்லாமல் புதன் பெரும்பாலான நாட்கள் 4ஆம் வீட்டிலே இருக்கிறார், புதனும் ராகுவும். இது வித்தைஸ்தானம்னு பேர். அப்போ வித்தைஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்கு. அப்போ உங்களுடைய திறமைகள் எல்லாம் வெளிப்படக்கூடிய காலம். படிக்கக்கூடிய மாணவர்கள் ரொம்ப சிறப்பாக செயல்படுவாங்க. வெளிநாடு போகணுன்ற எண்ணங்கள் இருந்தால் அதுக்கான முயற்சிகளில் ஈடுபடும் போது அது முயற்சிகள் கைகூடும். அதனால் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் எண்ணிய எண்ணம் போல வாழ்க்கைன்னு ஒரு வார்த்தை சொல்கிறோம். அதுதான் உங்களுக்கு. எதை அடைய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதற்கான முயற்சிகளில் இறங்கும் பொழுது உங்கள் எண்ணங்கள் கைகூடக்கூடிய அற்புதமான ஒரு காலம். நிறைய பேர் என்னை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. ஸ்ரீரங்கம் ரவி 1ன்னா ONE போடக்கூடாது. ஸ்ரீரங்கம் ரவி 1ஆம் நம்பர். ஸோ ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.com. இந்த அட்ரஸ்க்கு எனக்கு என்ன மெயில் அனுப்பணுமோ உங்களுடைய குவரிஸ் அனுப்புங்க. ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த குவரிஸ் ஒன்லி ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸுக்கான கட்டணமும் உண்டு. உங்களுடைய பிரச்சனைகளில் நான் கவனமாக பார்த்து உங்களுக்கு நான் இது பண்ணுறேன், பேசுகிறேன் உங்களோட. ஆனால் எல்லாமே டெலிஃபோன் மூலமான ஒரு டிஸ்கஷன்ஸாக தான் இருக்கும். ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம், அவசியம் உள்ளவர்கள் மட்டும் இதை உபயோகப்படுத்திங்க. வணக்கம்.